வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் சூரத்துல் ஜின்ல வருது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் நிச்சயமாக பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா அந்த அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தர கூப்பிடாதீங்கோ. ஏண்டா கூப்பிடாதீங்கோ அல்லங்க. தஃசீருடைய விளக்கம் அல்லாஹ் அல்லாதவர்களை பள்ளி வாயில்களில் வணங்க வேண்டாம், கூப்பிடாதீங்கன்றதை வச்சுக்கொண்டுதான் இந்த இன்றைய நேற்று வந்தவங்க அதுதான் யா நபி ஸலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. யா ஃபாத்திமா ஸலாம் அலைக்கும், ஃபாத்திமாவே உங்கள் மீது ஸலாம் உண்டா. யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா முஹய்யத்தீன், யா ஷாதுலி, யா ரிஃபாயி என்று அழைக்கும் பொழுது இந்த குர்ஆன் ஆயத்தை போட்டு பொதுமக்களை வழிகெடுக்கிறாங்க. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் நிச்சயமாக பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ அழைக்க வேண்டாம், மஅல்லாஹி அல்லாஹ்வோடு அழைக்க வேண்டாம், அஹதா யாரையும் அல்லாஹ்வோட சேர்த்து அழைக்க வானமல்ல இந்த இடத்துல கருத்து வணங்க வேண்டாம். ஏனென்றா சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர முந்தி எந்த சிலைகளை அழைச்சு கொண்டு இருந்தாங்களோ இஸ்லாத்துக்கு வந்த புதுசில அந்த 1-2-3 கிழமையில கூட சில நேரங்கள்ல யா லாத் யா உஸ்ஸான்னு அவங்களோட பழைய சிலை யாது வரும், யா அல்லாஹ்ன்றதுக்கு பகரமாக. அதுக்கு இறங்கின ஆயத்து தான் இது. இந்த சிலைகளுக்கு அழைச்சதோடு சிலைகளை அழைச்ச செய்திய இவங்க கொண்டு வந்து நபியையும் நபியுடைய மகளையும் நபி அல்லாஹ்வுடைய வழிமார்களையும் கொண்டு வந்து சேர்த்து பொதுமக்களை வழிகெடுக்கிறார்கள். நான் சொன்ன விளங்கி இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே மூமின்கள். இப்ப சொல்றாங்களே ரசூலுல்லாஹ் முன்னுக்கு சத்தம் போட இயலும், அத பத்தி பிரச்சனை இல்ல. மூமின்களுக்கு தான் இந்த சட்டம். சத்தம் போட்டா அவர் மூமினும் அல்ல முஸ்லிம் அல்ல, விட்டு போடுங்க அவரை. தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, அவர் தொப்பி போட்டு இருந்தாலும் சரி, எந்த அமைப்பில் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தாம ஒருத்தர் பேசினால் கல்பால நினைச்சுக்கொள்ளுங்க இவர் முஸ்லிமும் அல்ல மூமினும் அல்ல, அதனாலதான் இப்படி பேசுறாரு. ஏன் அவங்களை கண்ணியப்படுத்துறவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. கூப்பிட்டா போக சொல்லி முந்தைய ஒரு ஆயத்து சொன்னேனே, கூப்பிட்டா போங்க. என்ன ஆயத்து? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வும் ரசூலும் கூப்பிட்டா போங்க. ஈமான் கொள்ளாதவங்களுக்கு அது தேவையில்லை, பொறுமதி விளங்காது. அதே போலதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின். உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டு பேசிக் கொள்வதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில அவங்களோட முன்னுக்கு நீங்க சத்தம் போட்டு பேசாதீர்கள். அப்படி சத்தம் போட்டு பேசினா தண்டனை என்ன தெரியுமா? அந்த ஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாமலேயே நீங்க அறியாத நிலைமையிலேயே உங்களோட முன்னால நீங்க செய்த அமல்கள் எல்லாம் அழிஞ்சு பாத்திலா போயிடும். சத்தம் போட்டு பேசினா மட்டும் அவங்களுக்கு ஏசல்ல, அவங்களுக்கு ஹிண்ட் அடிக்கல, அவங்கள பத்தி தவறாக நினைக்கல, அவங்கள வெறும் சாதாரண மனுஷன் சொல்லல, அவங்கள பத்தி ஒன்னும் தவறாக நினைக்கல. அவங்களோட முன்னிலையில அதவு ஒழுக்கம் இல்லாம சத்தம் போட்டு பேசினத்துக்குள்ள சென்டென்ஸ் முன்னால் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி அமல்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஈமான் தான் முக்கியம். இந்த உலகத்தை விட கிட்டத்தட்ட 100 அல்லது 109 மடங்கு சூரியன் உலகத்தை விட பெரியது. 85 மடங்கு கண்டுவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஒன்றோட சொல்ற, நாங்களும் நம்புறேன். அவுலியாக்கள் சொன்ன நம்பிக்கை இல்ல. அவன் விஞ்ஞானி, அவன் சின்னத்தை நம்பாம இல்லமா? நான் மேகசின்ல பார்த்தேன், நான் பேப்பர்ல பார்த்தேன், நான் அதுல பார்த்தேன், நான் இதுல பார்த்தேன். அவன் விஞ்ஞானி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞானி. வழிமாறுகள் மெஞ்ஞானிகள் பேச்சை நம்ப இயலாது. ஏதோ அழிஞ்சு போற விஞ்ஞானிட பேச்சு பெருசா இருக்குது. எங்களுக்கு இன்டர்நெட்டும் இமெயில் என்ன சொன்னாலும் நம்புறோம். இதே செய்திய குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி சொல்லிக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் யோசிக்கும். ஒரு ஒளியாட பேர் வந்துட்டு இது ஷைத்தான். சூரியனை சிறிசாகத்தான் தெரியுது, சின்னதா தெரியுது, கையால பிடிக்க இயலும் போல எங்களுக்கு விளங்குது சூரியனை. ஆனா உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரியது. உலகத்தை விட, இலங்கையை விடவல்ல, உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரியது. தூரத்திலிருந்து பார்த்தா சிறிதாக விளங்குது. சரி, தூரத்திலிருந்து பார்த்தா தான் சூரியன் சிரிசி.
கிட்ட போயிட்டு பார்ப்போமே. அப்ப சரியான சூரியன் சூரத்தை என்று பார்த்தா கில்லு தருஃபமின் அமமி, நெருங்கி பார்த்தா கண் ரெண்டும் குருடாகி கண் அழிஞ்சு போயிடும். சூரியனுக்கிட்ட நெருங்க இயலாது. அப்ப சூரியனை பத்தி சரியா அறிஞ்சவர் யாரு? சூரியன் ஹக்கீகத்தை விளங்கியவர் யாரு? தூரத்திலிருந்து பார்த்தா சிரிசி, கிட்ட போயிட்டு பார்த்தா பார்க்க இயலாது. அப்ப சரியான சூரியன் எது? சூரியன் என்றால் என்ன? சூரியன் சூரியன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான் மௌத்தாகும் வரையில. சூரியன் ரகசியத்தை யாரும் அறியல்ல. இதே போல அருகில் இருந்த சஹாபாக்களும் அறியல்ல. தொலைவில் இருந்து 1400 வருஷத்துக்கு பிறகு 1800 வருஷத்துக்கு பிறகு பார்க்கிற நாங்களும் அறியல்ல. வெறும் எழுத்தை பார்த்து இவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவங்களோட ஹக்கீகத்து யாருக்கும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் நபி அல்ல, மலக்குகளுக்கு மட்டும் நபி அல்ல, ஜின்களுக்கு மட்டும் நபி அல்ல, கல்லு முள்ளு மரமட்டை மிருகம் மீனினம் பறவை அனைத்துக்குமே நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும், எங்களுடைய மனைவிமார்களுக்கு போய் சேர வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிலருடைய வார்த்தைகளை கேட்டு குர்ஆனுக்கு தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து நேரடி விளக்கம் எடுத்து வழிகட்டு போனவர்களுக்கு இந்த செய்தி போகணும். அதனாலதான் இந்த விஷயம் வந்ததனால சொல்லுகிறேன். அவர்களுடைய பெருமதி தெரியாதவர்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எமது ஈமானை நாங்கள் அதிகரிக்க செய்து, எமது அமல்களை நாங்கள் அதிகரிக்க செய்து, எங்களுடைய தக்வாவை அதிகரிக்க செய்து, நமது சூபியாக்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், தபத்தாபியன்கள், தாபியன்கள், சஹாபாக்கள் என்னென்ன முறைப்படி அமல் செய்து தக்வாவோடு பேணுதலோடு உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதே அமைப்பில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் வாழிப்பானாக.